டியூக் ஜெயராஜ் அவர்கள் நம்மத்தில் வந்திருப்பது பெரிய மகிழ்ச்சி. அருமையான கர்த்தருடைய தாசர் நம்முடைய தேசத்திலும் வெளிநாடுகளிலும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து இன்றைக்கு இருக்கிற கூகுள் ஜெனரேஷன் என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்க. நவீன காலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தன்னுடைய பிரசங்கத்தின் மூலமாகவும் எழுத்தின் மூலமாகவும் அவருடைய வார்த்தைகளை சுமந்து வந்திருக்கிற ஒரு அருமையான கர்த்தருடைய தாசர். இவர் பல வருஷங்களுக்கு முன்பதாகவே அறிமுகமானவர். நாங்கள் 2 பேரும் ஒரே வேதாம கல்லூரியில் படித்த அனுபவம் உண்டு. ஆகவே பல வருடங்களுக்கு பிற்பாடு நாலு நிமிடத்தில் வந்து அவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் இவரை அழைத்து வந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். அவனுடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. Praise the Lord. Shall we close our eyes and once again prepare our hearts to receive God's word? கண்களை மூடி ஆண்டவரே, இந்த சிறப்பு கிரைஸ்ட் அம்பாசிடர்ஸ் யூத் சண்டேல இந்த கேபிட்டல் சிட்டி அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்ல ஆண்டவரே தாகத்தோடு வந்திருக்கிறேன். I have come with hunger. I have come with humility. தாகத்தோடு வந்திருக்கிறேன், தாழ்மையோடு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னோடு உங்களுடைய வசனத்தின் மூலமாய் பேச வேண்டும் என்று நாம் இங்க இருக்கிற அனைவரும் ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் கட்டாயம் நம்மளோட பேசுவார். Gracious Heavenly Father, I come to you in Jesus' name. Lord, even as I bring your word to these precious house of God, led by your servant, Reverend Jaslyn, from the book, from the familiar story from John chapter 11, when you raised a young man, perhaps a young man, Lazarus from the dead, from that familiar passage, as we learn discipleship truths, I pray that you speak to us. ஆண்டவரே, எங்களுக்கு தெரிந்த புதிய ஏற்பாட்டிலிருந்து இருக்கிற அந்த உண்மை கதையிலிருந்து லாசருவை, ஒருவேளை வாலிபராய் இருந்த அந்த லாசருவை உயிரோடு எழுப்பினீர அந்த எங்களுக்கு அதிகமாய் தெரிந்த கதையிலிருந்து சீஷத்துவத்தை குறித்து நீங்கள் நேரடியாக ஆழமாய் பேச வேண்டும் என்று இந்த காலவெளியில் கேட்டுக்கொள்கிறேன். God, speak, O Master. Transform our lives. Make us deeper disciples of Jesus at the end of this message. In Jesus Christ's name I pray. Amen. Amen. Mohammad Siraj, India's fast bowler, was talking to the reporters after one of the most thrilling test matches. அதாவது நம்ம டெஸ்ட் மேட்ச் சரித்திரத்திலே ஒரு ரொம்ப த்ரில்லிங்கான டெஸ்ட் மேட்ச் சமீப காலத்திலே முடிந்து போனது. அதிலே ஹீரோவா இருந்த முகமது சிராஜ் அவர் வந்து என்ன சொன்னார்னா, அந்த ஃபைனல் டே டெஸ்ட் மேட்ச் முன்னாடி வந்து நான் வந்து கூகுள்ல போய் பிலீவ் அப்படின்னு ஒரு அந்த சர்ச் போட்டு வந்த ஒரு போஸ்டர் நான் வந்து அதை டவுன்லோட் பண்ணி அதை என்னுடைய மொபைலுடைய வால் போஸ்டரை வச்சுட்டு நான் களத்தில் இறங்கினேன். களத்தில் இறங்கி அற்புத விதமான போலிங் போட்டார் அவர். இங்கிலாந்து வந்து வின் பண்றதுக்கு 35 ரன்ஸ் தான் தேவை. 4 விக்கெட் இருந்துச்சு. ஆனாலும் அந்த 4 விக்கெட்ல 3 விக்கெட் அவர் எடுத்தார். 3வது பால் அவர் போட்ட 3வது பால் அவர் ஒரு விக்கெட் எடுத்தார். அப்புறம் 2வது ஓவர்ல 5வது பால் விக்கெட் எடுத்தார். அடுத்த 2 ஓவர்ல விக்கெட் இல்ல. அப்புறம் 5th ஓவர்ல முதல் பந்தில விக்கெட்டை எடுத்து இந்தியாவுக்கு ஒரு அபார த்ரில்லிங் விக்டரி முகமது சிராஜ் கொடுத்தார். என்னன்னா அவருடைய சீக்ரெட் என்ன கேட்டீங்கன்னா, நான் விசுவாசித்தேன். When I woke up today, I thought I could do it. I downloaded a picture from Google saying, believe. That was Mohammad Siraj's secret. Today, the Holy Spirit is directing me to preach from a story where Jesus called for belief in him. அதாவது புதிய ஏற்பாட்டிலே நமக்கு தெரிந்த கதை, அந்த கதையுடைய ஒரு முக்கியமான ஒரு கால் என்னன்னா,
ஆண்டவர் மேலே நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். நம்ம மேல விசுவாசம் இல்ல, ஆண்டவர் மேல விசுவாசம். யோவான் 11ஆம் அதிகாரம். Turn your Bibles to John chapter 11 today for the next 45 minutes, 1 hour, as long as the Lord will direct me to preach. I'm going to stay in that passage and we are going to study God's word together. In John chapter 11 verse 26, Jesus says, everyone who lives and believes in me shall never die. Do you believe this? ஆண்டவர் வந்து மார்த்தாளை கேட்கிறார், everyone who lives and believes in me will never die. இதை நீ விசுவாசிக்கிறாயா? இதை விசுவாசிக்கிறாயா? Do you believe in this, that everyone who lives and believes in me will never die? நான் முழு வேதத்தை படித்ததுனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க என்ன சொல்கிறான்னு நமக்கு புரியுது. அதாவது இயேசுவை நான் நம்பினால் சாகவே மாட்டேன்னு அப்படின்னு சில ஃபால்ஸ் டீச்சிங்லாம் இந்த ஏரியாலே போயிட்டு இருக்கு, சவுத் சென்னையில போயிட்டு இருக்கு. அதை நம்ம சொல்லல. ஆனா இயேசுவை நம்பினால் நாம் மரித்தாலும் திரும்பவும் உயிரோடு எழும்புவோம். அவர் 2ஆம் வருகை வரும்போது, அவருடைய ரகசிய வருகை வரும்போது மறுபடியும் திரும்ப எழும்புவோம். அப்புறம் நமக்கு 2ஆம் மரணம், வெளிப்படுத்தல் ரெவலேஷன் 21:7-8ல சொல்லிருக்குல்ல, செகண்ட் டெத், அதாவது லேக் ஆஃப் ஃபயர்ல வாழ்கிற அந்த நரக வாழ்க்கை நமக்கு 2ஆம் மரணமாகிய நரக வாழ்க்கை நமக்கு கிடையாது. Do you believe this? அதை நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. அதே ஆண்டவர் அதே அதிகாரத்திலே John chapter 11 verse 34 ஆண்டவர் கேட்கிறார். அந்த கதையில ஒரு கிளைமாக்ஸ். இந்த கதை வந்து ஒரு முக்கியமான கதை. யோவான் சுவிசேஷத்துல இந்த நரேட்டிவ், இந்த உண்மை கதை, அது வந்து முக்கியமான. யோவான் சுவிசேஷத்தை நீங்க முழுசா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த 21 அதிகாரத்துல அதுல வந்து 7 சைன்ஸ், இயேசு மெய்யான தேவன், இயேசு மெசியா, இயேசு வழி சத்தியம் ஜீவன் என்று அதற்கான 7 ப்ரூஃப் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிற கதை வந்து that is the climactic proof, அதுதான் லாஸ்ட் ப்ரூஃப். அந்த ப்ரூஃப்ல வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆன வசனம் யோவான் 11:34. அங்க ஜீசஸ் சொல்றார், where have you laid him? Where have you laid him? நீங்க இயேசு கிறிஸ்துவை நீங்க அந்த 3.5 வருஷம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஏன்னா 12ஆம் அதிகாரத்துல இருந்து அவருடைய மரணத்துக்காக அவர் ரெடி ஆயிட்டு போயிட்டு இருக்காரு. 12ஆம் அதிகாரத்துல இருந்து அவருடைய மரண மார்ச் ஆரம்பிச்சிருக்கு. சோ இயேசுவை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இயேசு வந்து அந்த டெட் பாடியை எங்க வச்சிருக்கேன்னு கேட்டார்னா எதற்காக கேட்பார்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரியணும். ஆனா மார்த்தாவுக்கு அன்பிலீஃப் என்ன இருந்துச்சு? விசுவாசம் இல்ல. திரும்ப ஆண்டவர் சொல்றார், Jesus said to her in verse 40, John 11:40, did I not tell you, if you believe you will see the glory of God? மார்த்தா, நான் சொன்னேனே உனக்கு, விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஆண்டவர் சொல்றாரு, உண்மைதான், கடைசி நாளிலே அவன் லாசரு மறுபடியும் உயிரோடு எழுப்பான். ஆனால் எனக்கு சித்தமானால் இப்பவே அவனை எழுப்ப எனக்கு வல்லமை உண்டு. அற்புதம் கடைசி நாளில் நடக்கும். எல்லா மரித்தவர்களும் உயிரோடு எழும்புவார்கள், அது உண்மைதான், அது தியாலஜிக்கலி கரெக்ட். ஆனால் நான் if I will, if I want, that miracle can happen now. Do you believe? Verse 40, John 11:40, Jesus said to her, did I not tell you that if you believe you will see the glory of God? இந்த காலைவேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், ஆண்டவரை நீங்கள் விசுவாசித்தீர்களா? Even the young people in your skit just now, you were talking about it. In your life's failures, when you think that you can't pass that exam, when you think you can't do well in that sport, அந்த ஸ்போர்ட்ல நான் வந்து மேலே போக முடியாது, பரீட்சையில பாஸ் பண்ண முடியாது, பரீட்சையில டிஸ்டிங்ஷன் வாங்க முடியாது, கிளாஸ்ல டாப்பர் ஆக முடியாது, கிளாஸ்ல டாப் 5 வாங்க முடியாது நினைக்கிற நீங்க ஆண்டவர் மேல விசுவாசித்தால் ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே காண்பீர்கள். ஹல்லேலூயா. என்னுடைய சாட்சியை நான் சுருக்கமாய் சொல்வேன் என்றால், 11ஆம் வயசுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். எங்கள் பெற்றோர் அவங்க வேலையை ராஜினாமா பண்ணி மிஷனரிகளாக இருந்தார்கள், மிஷனரி தலைவர்களாக இருந்தார்கள். வேலூர் பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம்.
13ஆம் வயசுல ஆண்டவர் ஒரு முகாமிலே என்னை ஆவினாலே நிறைத்தார். முதல் முறையாக அந்நிய பாஷையிலே நான் பேச ஆரம்பித்தேன். ஆண்டவரோடு நடக்க ஆரம்பித்தேன். வெள்ளூர் பட்டணத்திலே ஒரு அசம்பிளி ஆஃப் காட் சபைக்கு நான் ரெகுலராக நான் போக ஆரம்பித்தேன். என்னுடைய பேக்ரவுண்ட் அசம்பிளிஸ் ஆஃப் காட் கிடையாது. ஆனாலும் அங்கே வேத வசனம் ப்ரீச் பண்ணப்படுகிறது என்று கேள்விப்பட்டு நான் அங்கே போக ஆரம்பித்தேன். என்னுடைய போதகர் பேர் ரெவரண்ட் S.A. சுந்தர்ராஜ். அவருடைய முன்னாள் வாழ்க்கையில DMK பார்ட்டிக்கு மேடையிலிருந்து பெரிய பெரிய ஸ்பீச் எல்லாம் கொடுப்பார். அவர் வந்து ஒரு தமிழ் ஒரேட்டர், அதாவது பேச்சு திறமை உள்ள ஒரு பெரிய பேச்சாளி. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, கடவுள் இல்லை என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது ஒரு பாஸ்டராக அந்த காலத்திலே ஒரு வல்லமையுள்ள ஊழியத்தை செய்து கொண்டார். நான் அங்கே போய் அவர் எனக்கு என்னுடைய 16 வயதில் மார்ச் 31, 1991 என்னுடைய 11th ஸ்டாண்டர்ட் முடிவில் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். நான் அந்த சபைக்கு நான் ரெகுலராக போக ஆரம்பித்தேன். அப்புறம் அதே பாஸ்டர் எனக்கு முழு நேர ஊழியத்துக்காக நான் 13 வயசுல நான் ஒப்பு கொடுத்ததுனால அந்த பாஸ்டர் எனக்கு சதர்ன் ஏசியா பைபிள் காலேஜ், உங்களுடைய போதகர் சென்ற அதே காலேஜில் நானும் 98ல படிக்க நான் சென்றேன். அதுக்கப்புறம் அந்த 3 வருஷம் முடிந்த ஆண்டவர் என்னை படிப்பை ஆசீர்வதித்தார். நான் ஊழியத்து பாதையில் நடந்து வந்தேன். சீக்கிரமாக எனக்கு புரிந்து விட்டது, இந்த ஆண்டவர் வந்து எனக்கு வந்து நான் இண்டிபெண்டா இருந்து தேவனுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நீ வந்து உன்னை கொண்டு போவேன், பல இடங்களுக்கு கொண்டு போவேன். ஆனா நான் சொல்ற வசனம் மக்கள் விரும்புற செய்தி கிடையாது. நான் சொல்ற செய்தியை நீ சொல்வியா? அப்படி செஞ்சா நான் வந்து I will open the door, I will take care of your needs. அதாவது எனக்கு சபை போதகரான அழைப்பு இல்லை, ஒரு இவாஞ்சலிஸ்டாக, டிராவலிங் இவாஞ்சலிஸ்டாக, சபை இல்லாமல் டிராவல் பண்ணக்கூடிய இவாஞ்சலிஸ்டாக, பைபிள் டீச்சரான ஒரு அழைப்பாண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் ஒரு பெரிய கேள்வி, யார் என்னுடைய மெட்டீரியல் நீட்ஸை மீட் பண்ணுவாங்க? அப்படி அந்த மாதிரி போக ஆரம்பிச்ச என்னுடைய சரீர பிரகாரமான என்னுடைய ஃபைனான்சியல் நீட்ஸை யார் மீட் பண்ணுவாங்க? அந்த சந்தர்ப்பத்தினாலே in that context God gave me a wife with great faith. எனக்கு விசுவாசம் இல்லை. நான் ஆண்டவர் என்னை அழைத்த அழைப்புக்கு பின்னாடி நான் போனானா ஆண்டவர் என்னுடைய தேவைகளை சந்திப்பார் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை என்னுடைய மனைவிக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். எனக்கும் ஸ்லோவா அந்த நம்பிக்கை வந்திருக்கு. நான் இடையில வந்து என்னுடைய நீட்ஸை மீட் பண்றதுக்கு நான் ஒரு பேங்க்ல, இன்டர்நேஷனல் பேங்க்ல கூட அப்போஸ்தலர் பவுல் ஒர்க் பண்ணிக்கிட்டே ஒரு சில இடங்களிலே ஊழியம் செய்தார் அல்லவா, அப்படியும் நான் ஊழியம் செய்தேன். அந்த மாதிரி ஒரு 3 வருஷம் ஃபேஸ் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், இந்த வேலையை விட்டு நான் உன் தேவைகளை சந்திப்பேன். உனக்கு மனைவிக்கு விசுவாசம் இருக்குது, ஆனா நீ 3 வருஷம் பைபிள் காலேஜ்லாம் போயிட்டு வந்திருக்க, ஆனா உனக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். மனம் திரும்பி ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்தேன். நவம்பர் 7ஆம் தேதி 2008 என்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணினேன். இன்றைக்கு நான் சொல்ல முடியும், என்னுடைய இன்டர்நேஷனல் பேங்கோட நான் விசுவாசம் வைத்த ஆண்டவர், the God in whom I put my belief in, he has taken care of my needs. He takes good care of me more than my bank. என் பேங்க் என்னை பார்த்ததோட ஆண்டவர் என்னை அருமையாக இந்த 15 வருஷம் 16 வருஷத்துக்கு ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். சோ இந்த காலவெளியில் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய சூழ்நிலை என்ன என்று பரவாயில்ல, whatever be your situation doesn't matter, put your belief in God, put your faith in God. இந்த பகுதிக்கு நாம் திரும்ப வருவோம். இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது நான் திரும்ப இந்த பேசேஜ் நான் படிக்கும்போது ஆண்டவர் என்ன இதை எனக்கு ஒரு சம்மரியை கொடுத்தார் அந்த சாப்டருக்கு. இது என்னன்னா, டிசைபிள்ஷிப் லைஃபுக்கு வந்து தேவையான பல பாடங்கள் இந்த ஃபெமிலியர் ஸ்டோரிஸ் இருந்து வருகிறது. So in this passage, from this passage we can learn the greatest discipleship lessons from this story, which actually is Jesus' greatest miracle while he lived on this earth and did his ministry. Let me take you through some of those lessons quickly. John 11th chapter 1, 2, 3 நான் வாசிக்கும் போது இங்கிலீஷ்ல அது சொல்லுது, a man was sick, Lazarus from Bethany.
the village of Mary and her sister Martha. Mary was the one who anointed the Lord with fragrant oil and wiped his feet with her hair, and it was Lazarus who was sick. 11 அதிகாரம் 3 வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த செய்தியை அந்த சகோதரிகள் மார்த்தா மரியாள் அவர்கள் ஒரு செய்தியை அனுப்புகிறார்கள். என்ன செய்தி? The Lord, the one you love, is sick. முதலாவது இந்த அதிகாரத்துல நமக்கு ஆண்டவர் சொல்றது வந்து, நான் உன்னை நேசிக்கிறேன். You are God's darling. யூத்லாம் நீங்க நோட்ஸ் எழுதி கொடுங்க. நிறைய டி வேர்ட்ஸ் நான் சொல்லிக்கொண்டே போவேன். முதலாவது வந்து டி வந்து என்னது? You are God's darling. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நிறைய தான் நினைக்கிறோம், எங்க அப்பா அம்மா என்னை நேசிக்கிறது இல்லை, என்னுடைய புருஷன் என்னை நேசிக்கிறது இல்லை, இந்த உலகமே என்னை வெறுக்கிறது அப்படின்னு. அதெல்லாம் செகண்டரி. ஆனா உண்மையான ஒரு காரியம் என்னன்னா, உன்னையும் என்னையும் உருவாக்கின ஆண்டவர், அவர் நேசிக்கிறார். அது போதும். அல்லேலூயா. அதே அதிகாரத்திலே 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பைபிள்ல வந்து the shortest verse. ஒருவேளை யூத் உங்க அம்மா அப்பா வந்து நீ பைபிள் வேர்ஸ் சொல்லாட்டி நீ உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னா இந்த வசனத்தை வந்து நீங்க மெமரைஸ் பண்ணிடலாம். 2 வார்த்தை தான். Jesus wept. Okay, memory was over. Okay. On a serious note, John 11:35, Jesus wept. It is a short statement, the shortest verse in the Bible that tells the long story of how much God loves you. ரெண்டே வார்த்தை தான், ஆனா அது ஒரு பெரிய கதையை சொல்லுகிறது, நீண்ட கதையை சொல்லுகிறது. எவ்வளவு தூரம் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். I want to ask you a question. Did Jesus know that he will raise Lazarus from the dead? Yes or no? He knows. He knows in a few minutes he is going to raise Lazarus from the dead. He's been in the grave for 4 days. அவருக்கு தெரியும் லாசருவை நம்ம உயிரோடு எழுப்புவோம். ஆனாலும் அழுதார். ஏன்? Jesus missed Lazarus. ஜீசஸ் வந்து லாசரஸை மிஸ் பண்ணார். ஐயோ, லாசரஸ் இப்போ இந்த ரூம்ல இருந்து நான் அவனோட பேச முடியலையே, அவனை மிஸ் பண்ணார். Jesus wept. And John 11:36, the Bible says, and the Jews said, see how he loved him. யோவான் 11:36, இயேசு கிறிஸ்து எவ்வளவாய் லாசருவை நேசிக்கிறார். அப்புறம் 11:5, now Jesus 11:5, John 11:5, now Jesus loved Martha, her sister, and Lazarus. மூணு பேர் போட்டிருக்க. அந்த பட்டியலே உங்கள் பேரையும் போட்டுக்கோங்க. What is your name? Put your name in John chapter 11 verse 5. Jesus not only loves Martha, Jesus not only loves Mary, Jesus not only loves Lazarus, Jesus loves you. இந்த காலவெளியில ஒருவேளை அந்த அன்பை உணராம இருக்கலாம். ஆனா என்னைக்கு நீங்க அந்த அன்பை உணர மறந்துட்டீங்களோ அப்பதான் நீங்க பின்மாற்றம், உங்க பேக் ஸ்லைடிங் ஆரம்பிக்குது. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து ஒரு நான் ஆண்டவர் எனக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்கா. அந்த செய்தியை நான் பல சபைகளில் பேசியிருக்கிறேன். அதுல முதல் மார்க் ஆஃப் பேக் ஸ்லைடர் வந்து ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா என்று ஒரு பின்மாற்றக்காரனுக்கு ஒரு டவுட் வரும். அந்த டவுட் வரக்கூடாது. ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிறது வந்து லிட்டில் லவ் கிடையாது, lavish love. கொஞ்சம் அன்பு கிடையாது, அளவுக்கு அதிகமான love. Not a little love, but a lavish love. 1 John chapter 3 verse 1 says, 1 யோவான் 3:1, see what great love the Father has lavished on us. அளவுக்கு அதிகமாய் பிதாவானவர் அவருடைய அன்பை நம்ம மேல ஊற்றி இருக்கிறார். ஹalleluya. நமக்கு இல்ல, நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு என்ன இருக்குது? பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. எல்லாமே வந்து most of this romantic love the world talks about is declared love. Now I love you அப்படினு ஃபுல்லா வாட்ஸ்அப் மெசேஜ்லயும் இன்ஸ்டாகிராம் டிஎம்லயும் வரும். ஆனா இது வந்து declared love கிடையாது, இது demonstrated love. Romans 5:8, God demonstrates his love for us in this, when we were still sinners Jesus died for us. வார்த்தையினாலே சொல்கிற அன்பு இல்ல, ஆக்ஷன்னாலே
டெமான்ஸ்ட்ரேட் பண்ண அன்பு. அதுதான் இயேசுவின் அன்பு. God demonstrates his own love for us in this: when we were still sinners, நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து இயேசு அவருடைய மகா அன்பின் நிமித்தம் நமக்காய் சிலுவை மரத்திலே மரித்தார். ஹல்லேலூயா. நான் வாலிப மினிஸ்ட்ரியில நான் 16 வயசுல என்னுடைய முதல் பிரசங்கம் ஸ்கூல்ல 12ஆம் வகுப்புல அந்த ஸ்கூல் அசம்பிளியில முதல் பிரசங்கம். அந்த ஆனிவர்சரி நேற்று தான் முடிஞ்சிச்சு. 34 ஆண்டுகள் ஆகிறது. இந்த வேதத்திலிருந்து ஒரு மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணி முதல் தடவை 16 வயசுல நான் பிரசங்கம் பண்ணேன். ஆனா ஆண்டவர் நான் குறிப்பாக வாலிபர்களுக்கு நேராக அவருடைய செய்தியை சொல்ல என்னை பயன்படுத்தி இருக்கிறார். என்னுடைய ஊழியத்தை அந்த ஊழிய சைக்கிளை முன்னாடி போகிறதுக்கு ஒரு வசனம் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுது. அது என்ன வசனம்னா மார்க் 10:21. Mark 10:21. From Mark 10:21 comes the philosophy of my ministry. And what is that? Jesus looked at him and loved him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க் 10:21 சொல்கிறது, அவனை பார்த்து என்ன பண்றாரு? அன்பு கூறுகிறார். யாரை பார்த்தாரு? ஒரு வாலிபனை, ஒரு பாவம் நிறைந்த வாலிபனை, ஒரு கிரீட் பண ஆசை பிடித்த ஒரு வாலிபனை பார்த்து நேசிக்கிறார். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில இச்சை இருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில பொறாமை இருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில சொல்லக்கூடிய பல பாவங்கள் இருக்கலாம். ஆனா இன்றைய காலையிலே நான் சொல்லுகிற குட் நியூஸ், Jesus looks at you and loves you. But that love is not ordinary love. It's a transforming love. உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அன்பு. ஏன்னா அதே வசனம் மார்க் 10:21 சொல்லுகிறது, Jesus looked at him and loved him, the rich young ruler, and yet he said, and then he opened his mouth and said, you can continue to live in sin. அப்படிதான் சொன்னாரு. உன் பாவத்துல நீ தொடர்ந்து ஜீவிச்சு கொண்டே இருக்கலாம்னு சொன்னாரா? He looked at him and loved him. மார்க் 10:21 என்ன சொல்லுது? இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய். Thank you. Jesus' love is a transforming love. He loves you, but he doesn't want you to stay in your sin. அந்த அந்தரங்க பாவத்திலே நீ தொடர்ந்து நிக்கிறதுக்கு அதற்கு ஊக்குவிக்க அன்பு கிடையாது. உன் வாழ்க்கை மாற, அந்த அன்பை பார்த்து உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். அதற்கான அன்பு. Jesus' love is a transforming love. இதை குறித்து நாம் பேசிக்கொண்டே போகலாம். I want to talk about the next thing. Not only darling but also disease. The one you love has become sick. என்ன சொல்றது? யோவான் 11 என்ன வாசிக்கிறோம்? The one you love is sick. Verse 3. அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். So second D வந்து disease. நம்ம யூடியூப்ல ரொம்ப பாப்புலரா இருக்கிற, இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப பாப்புலரா இருக்கிற, forwarded many times நிறைய நம்ம வாட்ஸ்அப்ல வரும், கிளிப்லாம் நிறைய வரும். அந்த மாதிரி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் உங்களை நேசிச்சா உங்களுக்கு வியாதியே வராது, பிரச்சனையே வராது அப்படின்னு தானே அவங்க பேசம் பண்றாங்க. அந்த ஊழியக்காரங்களுக்கு இந்த பேதம் தெரியாது. The preachers who say Jesus loves you so you will not have any disease, the preachers who say Jesus loves you, you will not have any problem in the life, do not know the Bible. But you know the Bible because your pastor preaches the word of God to you week after week. You know the Bible because you read the Bible. And the Bible says the one that Jesus loved was sick. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை நேசிக்கிறார் அப்படின்னா என் வாழ்க்கையில பிரச்சனையே வராது, என் புருஷன் கூட எதுவும் பிரச்சனை வராது, என் மனைவி கூட பிரச்சனை வராது, எங்க பிள்ளைங்க மூலமா பிரச்சனை வரும் அப்படிலாம் கிடையாது. பிரச்சனை வரும், ஆனாலும் அந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு அவர் கிருபை தருவார். அதுதான் முழு சத்தியம். The one you love is sick.
நம்ம இந்த டிசீஸை குறித்து வேதம் வந்து அந்த ஹீலிங்கை குறித்து மூணு வேலை ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். ஆனா பெரும்பாலான ஊழியக்காரங்க, மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரீச்சர்ஸ், பிரபலமான ப்ரீச்சர்ஸ் சொல்றேன், வெறும் முதல் மெத்தட் மட்டும் சொல்லிட்டு ரெண்டாவது மெத்தடையும் மூணாவது மெத்தடையும் ஒழுங்கி தொப்பையை வளர்த்துட்டு போயிடுவாங்க. எனக்கும் தொப்பை இருக்குது. நான் ஆவிக்குரிய அர்த்தத்தில் பேசுறேன். அப்படியே அவங்க காணிக்க வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹீலிங், இன்ஸ்டன்டேனியஸ் ஹீலிங், அதை நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஆண்டவர் உடனடியாக சுகத்தை தருவார். செகண்ட் ஹீலிங், we read about it in the Gospel of Luke. The Gospel of Luke chapter 17 verse 14. The second method of healing. எப்படி அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். Healing in the journey. உடனடியாக சுகம் வராது. ஆனா உங்கள் வாழ்க்கையின் பிரயாணத்திலே இன்னைக்கு சுகமானாலும் maybe after 1 week, after 2 weeks, or in the journey after few hours, in the journey healing. And not just that, if you read Romans 8:23, ரோமர் 8:23 வாசிக்கும் போது அங்கே நாம் ஒன்றுக்காக காத்திருக்கிறோம். அப்படில்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து சரீர மீட்புக்கு நம்ம இன்னும் காத்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா இந்த சரீரம், ஐயோ இந்த சரீரத்துல டயபெட்டிஸ் இருக்கிறது, இந்த சரீரத்துல ஒரு கண் இருக்குது, அந்த கண்ணுக்கு கண்ணாடி போடாம பார்க்க முடியல, அந்த முழு ஹீலிங்காக நம்ம என்ன பண்றோம்? காத்திருக்கிறோம். அது எப்ப வரும்? பிலிப்பியர் 3:20-21. பிலிப்பியர் 3:20-21 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க நம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரம், வியாதி மிகுந்த சரீரம் தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அவர் வறண்டாம் வரை வரும்போது நம்முடைய வியாதி மிகுந்த சரீரத்தை, பாவம் மிகுந்த சரீரத்தை முழுமையாக மறுரூபப்படுத்துவார். அதனால பாவத்தை ஜீவிக்கணும் இல்ல, அதனால வேணுனே வந்து வியாதியை வந்து வர வைக்கணும் இல்ல. நம்முடைய ஃபிட்னஸை நம்ம பார்த்துக்கொள்ளணும். நம்முடைய டயட்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். சாக்லேட்டாக முழுங்கக்கூடாது. வெஜிடபிள் சாப்பிடணும். நான் வாலிபட்ட கேட்பேன், எப்பயாவது நீங்க வந்து டைனிங் டேபிள் இருக்கிற ஃப்ரூட்டை எடுத்து நீங்களே சாப்பிட்டுருக்கீங்களா? நான் கேட்ட 10 வாலிபர்கள் 10 பேர் இல்லைன்னு சொல்றான். We have to take care of our health. We have to choose to eat good food. I'm including myself in the preaching. But at the same time, we have to understand total healing is in eternity. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் தடவை வருவார். அப்பொழுது he will transform our lowly bodies, our disease-filled bodies, our sinful bodies into his glorious, sickness-free, absolutely sinless body. So instantaneous healing in the journey, and healing in eternity. இப்பொழுதே சுகம், பிரயாணத்திலே சுகம், பரலோகத்தில் சுகம். 3 ஹீலிங் பைபிள் சொல்லுது. ஆனா நம்ம கேட்கறதெல்லாம் முதல் அது பேசினாதான் காணிக்க வரும், இல்லாட்டி வேற எங்கேயாவது போயிடுவோம். ஆனா இந்த கால வேளையில ஆண்டவர் வந்து முழு சத்தியத்தை கேட்கிற, கீழ்ப்படுகிற சீஷராகும்படி ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். நான் உங்களுடைய சபையுடைய யூடியூப் வீடியோ பார்க்கும்போது எனக்கு இந்த கேப்ஷன் ரொம்ப பிடிச்சிச்சு. இதற்காக தான் நம்ம சபைக்கு வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய சீஷர்களாக. So that we will, who is a disciple? A disciple is someone who subjects himself to all the teachings of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற அத்தனை போதனைகளுக்கு கீழாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவன் தான் சீஷன். தனக்கு பிடிக்கிற டீச்சிங் மட்டும் அதை மட்டும் சூஸ் பண்ற அவன் டிசைபிள் கிடையாது. பட் every teaching. So the second D, disease. Third D, delay.
மூணாவது டிலே. John 11:5. யோவான் 11:5. இயேசு மார்த்தாரிடத்திலும் அவருடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாய் இருந்தார். 6வது வசனம். அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். தாம் இருந்த இடத்திலிருந்து பின்னும் 2 நாள் தங்கினார். ஆனா நம்ம கேள்விப்படுறதெல்லாம் உடனே அவர் என்ன பண்ணுவாராம்? சுகம் தருவார் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படிதான் பிரசங்கம் பண்றாங்க. ஆனா பைபிள் இது கூட இருக்குது. டிலே பண்றாரு, வேணும்னே டிலே பண்றாரு. அதான் 30 இஸ் டிலே. why? எல்லாத்துக்கும் அவருக்கு டைமிங் இருக்குது. வாலிபர்கள் வந்து அம்மா அப்பா சொல்றாங்க, வாலிப காலத்துல என்ன பண்ணணும்? சிருஷ்டிக்கிற நினைக்கணும். அம்மா அப்பா சொல்றாங்க ஒழுங்கா படிக்கணும், ஒழுங்கா பாடத்துல கவனமா இருக்கணும். அங்க ஸ்கூல்ல போயிட்டு காலேஜ்ல போயிட்டு லவ் கிவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்க வந்து ஒருவேளை வசனத்தை கோட் பண்றாங்களோ இல்லையோ, அவங்க வந்து வசனத்தின் படி தான் பேசுறாங்க. ஏன்னா பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல நீங்க முழுசா நீங்க முதல்ல வாசித்தீங்கன்னா there's a time for everything. there's a time for love அப்படின்னு அந்த அதிகாரத்துல இருக்கு. time for loveனா அந்த கான்டெக்ஸ்ட் படி there's a time for romantic love. ஒரு திருமணம் நடந்த பிறகு உன்னுடைய மனைவியை காதலிக்க ஒரு அந்த ஏஜ்ல திருமணத்துக்கு there is a time for love, but this is the time for you to study. This is a time for you to improve your skills. This is a time for you to dive into God's word. அது வந்து வாழ்க்கை முழுசா நம்ம வசனத்தின் உள்ள நம்ம போனது. Throughout our life we must dive deep into God's word, but this is a time for you to focus on what you are called to do and not be distracted. ரெண்டு முயல நீங்க if you chase 2 rabbits, both rabbits will escape. ரெண்டு முயல பிடிக்க பாத்தீங்கன்னா 2 முயலும் ஓடி போயிடும். கவனமாக இருக்கணும் படிப்புல, கல்லூரியில, ஸ்கூல்ல எப்படி சாட்சியா இருக்க வேண்டும் என்று அதிலே கவனமா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கிருபையினாலே ஸ்கூல்ல என்னுடைய லஞ்ச் பிரேக் 40 minutes தான். ஐடாஸ்கோட ஸ்கூல் வேலூர்ல படிச்சேன் நான். அந்த 40 minutesல ஒரு பிரேயர் ஆரம்பிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அந்த பிரேயர் மூலமா தான் என்னுடைய முதல் பிரசங்க அழைப்பு வந்தது. அந்த பிரேயர் சிறப்பாக இயங்குறதை பார்த்து எங்க பிரின்சிபல் சொன்னாரு, இந்த பிரேயர் நம்ம ஸ்கூல்ல ஒரு பிரேயர் நடக்குது, அந்த பிரேயர் மெம்பர்ஸ் ஒரு அசம்பிளி நீட் பண்ணிட்டோன்னு சொன்னாரு. அந்த பிரசங்க வாய்ப்பு தான் எனக்கு முதல் பிரசங்க வாய்ப்பு 16 வயசுல. எங்கே ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார் அந்த இடத்துல ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழுங்கள். There's a time for everything. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த எனக்கு நான் கேட்கிற அற்புதம் இன்னும் நடக்கவில்லையே. Between the neck and the knife, the miracle can happen if it is God's will. அந்த கத்திக்கும் அந்த கழுத்துக்கும் எந்த கதையை பத்தி நான் பேசுறேன்? நான் ஆபிரகாம், ஈசாக்கு, மோரியா மலை ஞாபகம். அந்த கத்திக்கும் கழுத்துக்கும் அந்த செகண்ட், அந்த நானோ செகண்ட்ல கரெக்ட் டைம்ல ஆண்டவருடைய சித்தத்தின்படி அற்புதம் நடக்கும். சோர்ந்து போக கூடாது, உற்சாகமாய் போகணும். மொர்தெக்காய் ஆண்டவருக்காக சாட்சியா இருந்தான். ஏன் அவன் ஆமான் கழுத்து மேல வணங்கல? பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க, ஒருவேளை ஆமான் கழுத்துல வந்து ஒரு விக்கிரகம் வச்சு ஒரு பெரிய செயின் போட்டிருப்பான், ஒருவேளை அப்படி இருக்கலாம் அப்படின்னு பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க. அதனாலதான் ஆமான் முன்னாடி அவன் தலை குனியில, ஆனா வேலையை கரெக்டா இருந்தான், செக்யூரிட்டி வேலையை கரெக்டா பார்த்தான். யார ராஜாவை கொலை பண்ண பார்த்தாங்கன்னு அதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னான், வேலையில கரெக்டா இருந்தான். ஆனா அவனுக்கு மரணம் வரும்போது அந்த இன்னும் ஒரு நாள் போச்சுன்னா மரணம் வரலாம், தூக்கிலே தொங்கலாம். ஆனால் அந்த ராத்திரி at the right time God gave sleeplessness to the king. ராஜாவுக்கு யாருக்கு அந்த அவன் நாளைக்கு விடியல் வந்துச்சுன்னா, சூரியன் வந்துச்சுன்னா அவன் சாக வேண்டிய நேரம் வரலாம். ஆனால் அந்த ராத்திரி ராஜாவுக்கு தூக்கம் கொண்டு God brought in sleeplessness. He acts at the right time. அவர் டிலே பண்ற மாதிரி தெரியும், ஆனா அவருடைய டைமிங்ல பெர்ஃபெக்ட்டா செய்வார். Hallelujah. Darling, disease, delay and then direct. John 11:7-15 வாசிக்க நமக்கு டைம் இல்லை. ஆனா நான் அந்த 7ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வாசிட்டே போங்க.
அதை வாசிக்கும் போது யோவான் 11:7-15 நான் அந்த 2வது பகுதியை நான் சொல்ல ஆசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, லாசரு வந்து தூங்குறான், அதனால அவன் தூக்கத்துல அவனை எழுப்ப போறேன் அப்படின்றாரு. ஆனா சீஷர்கள் வந்து புரியாதனால அவர் வந்து என்ன பண்றாரு, டைரக்டா சொல்றாரு, லாசரு மரித்து போனான். So Jesus told them plainly, verse 11, verse 14. வாசிங்க, தமிழ் வாசிங்க. John 11:14. அவர்களை நோக்கி லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் பேசுகிறார். ஏன்னா நம்முடைய சில சமயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். சில புருஷர்மார்கள் ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறாங்க. என் மனைவிக்கு என்ன புரிய மாட்டேங்குது, நான் சொல்ற கம்யூனிகேஷன் என் மனைவிக்கு புரிய மாட்டேங்கிறேன்னு நிறைய ஹஸ்பண்ட்ஸ் டிஸ்கரேஜ் ஆயிடுறாங்க. டிஸ்கரேஜ் ஆகாது. இயேசு கிறிஸ்துவுக்கே வந்து சம்டைம்ஸ் கம்யூனிகேஷன்ல ப்ராப்ளம் இருந்துச்சு. அவர் இன்டைரக்டா பேசுறாரு, புரிய மாட்டேங்குது. அப்ப டைரக்டா பேசுறாரு. டைரக்டா பேசினா உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஒரு மெத்தட்ல புரியலன்னா டைரக்டா பேசி பாருங்க. அதுதான் என்னுடைய மெத்தடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல வாலிபர் ஃபேஸ் பண்ற இஷ்யூஸை குறித்து நேரடியாக பைபிள்ல இருந்து பேச ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை போன் டெம்டேஷன், நிர்வாண படங்களை பார்க்க டெம்டேஷன் இருக்குதா? 2 சாமுவேல் 11:27. 2 சாமுவேல் 11:27. The thing that David did displeased the Lord. David, what were you doing? தாவீது என்ன செஞ்சிட்டு இருந்த? ஒரு பெண்ணை குடிக்கிறதை நீ பார்த்து கொண்டிருந்தாய், அல்லாவிட்டால் போன் பார்த்து கொண்டிருந்தாய். அது தேவனுக்கு பிரியமில்லை. டைரக்ட் டீச்சிங். அதை குறித்து தான் இந்த புத்தகத்தில் நான் பல வாலிபர்கள் ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ் நேரடியாக வேத வசனம் சுத்தி வளர்ச்சியில நேரடியா. அதுதான் ஜீசஸ் மெத்தட். ஜீசஸ் தான் என்னுடைய ஹீரோ கம்யூனிகேஷன்ல. நேரடியா பேசினார், சுத்தி வச்சு பேசி பார்த்தாரு. அவன் தூங்குறான் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு, புரியல, மண்டையில ஏறல அவங்களுக்கு. டைரக்ட். So we need to directly, some people, நீங்க வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பத்தி நீங்க சாட்சி சொல்லும் போது அவங்க கேட்பாங்க, அப்ப இயேசு தான் ஒரே வழின்னு சொல்றீங்களா? நேர அவங்க கண்ணை பார்த்து ஆமா அவர் தான் ஒரே வழி. நான் சொல்லல, வசனம் சொல்லுது. யோவான் 14:6 சொல்லுது. அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது, இயேசுதான் ஒரே வழி. அன்போடு சொல்லணும், கோபத்தோட சொல்லக்கூடாது. ஆனா நேரடியா சொல்லணும். இயேசுதான் ஒரே வழி. நான் நாளைக்கு சொல்றேன்னு சொல்லக்கூடாது, ஜோம் வந்துட்டு வந்து சொல்றேன்னு சொல்லக்கூடாது. நேரடியா பார்த்து அன்போட சத்தியத்தை நேரடியாய் பேச வேண்டும். Direct. Not just that. We'll keep moving now. Darling, disease, delay, direct, ditto. Ditto என்னது? 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. அங்க 2 பேர், அந்த 2 சகோதரிகள், அவங்க பேர் என்னது? மார்த்தா, மேரி. 2 பேரும் ஒரே மாதிரி டிட்டோவா ஒரே மாதிரி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? ஆண்டவரே, நீங்க இருந்தீங்கன்னா எங்க சகோதரன் செத்துக்க மாட்டான். Lord, if you were there, my brother would not have died. But Jesus responds differently. To Martha, he gives a theological lesson. Martha அப்படி சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க இருந்தீங்கன்னா என் பிரதர் செத்துக்க மாட்டான்னு சொல்ல. ஆனா அவங்க என்ன ஜீசஸ் என்ன சொல்றாரு? அவர் வந்து ஒரு தியாலஜிக்கல் ஆன்சர் கொடுக்கிற மாதிரி கொடுக்கிறார். அதாவது கரெக்டா என்ன சொல்றாரு? நானே I am the resurrection and the life அப்படின்னு சொல்றாரு. He who believes in me will not die. நீங்க அந்த வசனத்தை வாசிக்கலீங்களா? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஒரு தியாலஜிக்கல் ஆன்சர் கொடுக்கிறார். அது உண்மைதான், அது நமக்கு தேவை. ஆனால் மரியாள் பேசும்போது ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? மரியாளும் அதே தான் சொல்றாரு, அதே தான் கேட்கிறார். மரியாளுக்கு முதல்ல கோபம். 20 வசனம் பாருங்க. மார்த்தா இயேசு வருகிறான்னு பார்த்தோன்னே அவள் ஓடி போய் இயேசுவை மீட் பண்றா. மரியாள் என்ன பண்றா? வீட்டிலே கோபம், இயேசு மேல கோபம். ஏன் இயேசு வரல? இயேசுவை வந்து அவங்க 2 பேருமே லிமிட் பண்றாங்க. இயேசுக்கு வந்து சுகமா இல்லாதவன சுகமாக்க முடியும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர் இயேசுடைய கெபாசிட்டியை லிமிட் பண்றாங்க. நம்மளும் பண்றோம். இயேசு வந்து மற்றவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுவாரு, என் பிரச்சனையை சால்வ் பண்ண மாட்டார். லிமிட் பண்றோம் நம்ம. இயேசு மற்றவங்களுக்கு அற்புதம் செய்வாரு, ஆனா எனக்கு அற்புதம் செய்ய மாட்டார். இயேசு வந்து இவ்வளவு அற்புதம் செய்வாரு, நான் அவருக்கு வந்து அவ்வளவு கெப்பாசிட்டி, அவ்வளவு அதிகமான கெப்பாசிட்டி இல்லை.
ஸோ இந்தியன் கிரிக்கெட் டீமும் முகமது சிராஜை பற்றி அப்படி தான் யோசிச்சிருந்தாங்க. ஜஸ்பிரித் பும்ரா மாதிரி போட மாட்டார், நல்லா போடுவார், ஆனால் ஜஸ்பிரித் பும்ரா மாதிரி போட மாட்டார். நம்மளும் ஏன்னா முகமது சிராஜை வந்து இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து லிமிட் பண்ணி வச்சாங்க. ஆனால் காமிச்சாரு, நான் யாரும் காமிச்சாரு அந்த மேட்ச்ல. அது ஒரு எடுத்துக்காட்டு, இம்பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். we limit Jesus. Mary was angry, but then மார்த்தா என்ன சொல்றாரு? மார்த்தா என்ன சொல்றாப்ல? he is asking for you. ஆனா அந்த ஜான் 11ல பாக்கும்போது ஜீசஸ் ஆஸ்க் பண்ண மாதிரி இல்ல. ஆனா எங்க கட்டாயம் கேட்டிருப்பாரு. ஜீசஸ் வந்து மேரி எங்கன்னு கேட்டா அப்படின்னா மார்த்தா சொல்றாப்ல. சோ அந்த இயேசு என்னை விசாரித்தார், இயேசு மேரி எங்கன்னு விசாரித்தார். இயேசு வந்து உலகத்துல பில்லியன் பீப்புள் இருக்கலாம், இந்தியாவிலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான crore, we may have so many people in the world, and in India, in Chennai, in Tambaram, but Jesus knows you by name. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னுடைய பேர் தெரியும். நீ ஒரு இடத்துல மிஸ்ஸிங்னா அவருக்கு எங்க அப்படின்னு உன்னை பேர் சொல்லி கேட்பார். The teacher is here, he is asking for you. Where is Mary? Mary எழும்பி போகிறாள். மேரிக்கு வந்து ஆண்டவர் மேல கோபமா இருந்துச்சு. அந்த கோபத்தில் இந்த மனம் திரும்பி, ஹalleluya, அந்த கோபத்தில் இந்த மனம் திரும்பி இயேசுவண்டை போகும்போது அதே கேள்விதான் கேட்டா. அக்கா கேட்டா அதே கேள்விதான் கேட்டா. நீங்க இருந்தீங்கன்னா என் பிரதர் செத்துக்கு போக மாட்டான், செத்து போயிருக்க மாட்டான். If Lord, if you were there, my brother would not have died. Then Jesus did his most outstanding miracle. பாவத்திலிருந்து மனம். இன்னும் மேரியுடைய பாவம் வந்து இயேசு மேல ஒரு கோபம், இயேசு மேல ஒரு டிசப்பாயின்மெண்ட். அந்த அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவண்டை போகும்போது ஒரு அற்புதம் நடக்கிறது. சோ முக்கியமான காரியம் வந்து அற்புதம் கிடையாது, அது ஆண்டவருடைய வேலை. முக்கியமான காரியம் மனம் திரும்புதல். The most important thing is not the miracle, that is in God's hands. The most important thing is you repent from your sins. பழைய ஏற்பாட்டில் எரேமியா தீர்க்கதரிசி வந்து ஆண்டவர் மேல கோபப்படுகிறான். அவனை ஆண்டவரை பார்த்து எரேமியா 15:18ல God, you are a deceptive brook. ஆண்டவரே என்னை ஏமாத்துகிற என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன். நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றை போலவும். நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்று. Lord, you are a deceptive brook. Thank you. எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்றான்? ஆண்டவரே உன் மேல என்னால நம்பிக்கை வைக்க முடியல. You are a cheater cock அப்படி நம்ம யூத்லாம் நம்ம வாலிபர்லாம் சொல்லுவோம். God, you are a cheater. ஏன்னா அவ்வளவு கோவம் ஆண்டவர் மேல. ஆண்டவர் அவனை ப்ரொடெக்ட் பண்ணல. அவன் வாழ்க்கையில எரேமியா பத்தி பிரசங்கம் பண்ண எனக்கு நேரம் இல்லை. அவனுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை, எல்லாரும் அவனுக்கு அகைன்ஸ்ட் ஆயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? எரேமியா 15:19 ஆண்டவர் என்ன சொல்றாரு? எரேமியா repent சொல்றாரா இல்லையா? இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். So that is the central message of the Bible from Genesis to Revelation. Central message of the Bible, மனம் திரும்பணும். விசுவாசியா இருந்தாலும் ஒருவேளை பாவமும் வாழ்க்கையில காணப்பட்டால் மனம் திரும்பணும். அப்பொழுது ஆண்டவருடைய சித்தத்தின்படி அற்புதம் நடக்கும். Hallelujah. Hallelujah. Darling, disease, delay, direct, ditto, and doubt. Another D, doubt. 37 வசனம். அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர், குருடன் கண்ணெல்லாம் திறந்தாரு, இவனை சாகாமல் இருக்கவும் பண்ண கூடாதா என்றார்கள். ஆனா இவனை சாகாமல் இருக்க கூடாதா? டவுட் வருது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன நீ கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா நான் ஒரு சாவரன் காட். நான் நினைச்சதை செய்வேன். நீ நினைச்சதுபடி நடக்கணும்னா நான் உனக்கு ஒரு டைட்டில் தரேன், நீ தான் கடவுள். ஆனா நீ கடவுள் கிடையாது. நீ வந்து ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன். நம்ம நினைச்சபடி எல்லாமே நடந்துச்சுன்னா யார் கடவுள்? நம்ம தான் கடவுள். நம்ம கடவுளா? இல்ல, நம்ம கடவுள் கிடையாது. ஒரே ஒரு கடவுள் தான். There's one God who exists in 3 persons. So Daniel 4:35 Bible says, அதாவது நம்ம ஆண்டவரை worship பண்றோம், அவருடைய கேரக்டர் பத்தி நிறைய பேசுறோம். ஆனா இந்த கேரக்டரை வந்து நம்ம ரொம்ப அதிகமாய்
நாங்க பாப்புலர் வர்ஷிப் லீடர்ஸ் பத்தி சொல்றேன். இந்த கேரக்டரை குறித்து ஒரு காலத்துல பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆதி காலத்துல பேசினாங்க. எப்ப பாப்புலர் ஆனாங்களோ இத பத்தி பேசாதே கிடையாது. ஏன்? என்ன கேரக்டர்? God is sovereign. he is the potter, I am the clay. குயவனின் கரம் மீண்டும் என்னை வணைந்தது அப்படின்னு ஒரு காலத்துல பாடினவர்கள் உண்டு. குயவனின் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. அது ஒரு காலத்துல. God is my potter, I am the clay. எரேமியா 18, தானியேல் 4:35 வாசிங்க. 4:35. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளை நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்ல, அவருடைய கையை தடுத்து என்ன செய்கிறீர் என்று யாரும் ஒருவனும் இல்லை என்று கேட்க யாருமே. அவர் இஷ்டம். சில பேரை பிளைண்ட் பர்சனை கண்ணை திறப்பாரு. ஆனா லாசரு மரித்த பிறகு 4 நாட்கள் பிறகு அவருடைய பிளான், அவருடைய சித்தம், அவருடைய சாவரன்டியை நம்ம என்ன பண்ணணும்? சல்யூட் பண்ணணும். ஆண்டவரே, you are a sovereign God. நீங்க நினைக்கிறத நீங்க செய்வீங்க ஆண்டவரே, அதுக்கு நான் சல்யூட் அடிக்கிறேன். அதுதான் நல்லது. ஏன்னா எனக்கு என்னுடைய மூளை குட்டி மூளை, எறும்பு மூளை. ஆனா நீங்க சர்வத்தையும் அறிந்த ஆண்டவர். ஆண்டவரே, இந்த பொண்ணை நான் லவ் பண்றேன் என்ன எஸ்ஏ சொல்ல மாட்டேங்கிற அவருக்கு தெரியும். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா உன் வாழ்க்கை எப்படி போகணும் அவருக்கு தெரியும். ஐசாயா 46:10 சொல்லுகிறது, he knows the end from the beginning. Isaiah 46:10, he knows the end from the beginning. You are trying to say எனக்கு இதுதான் வேணும்னு with your little ant brain. That's foolish. Salute the sovereignty of God. Don't doubt him. Darling, disease, delay, direct, ditto, doubt, decay. அந்த கதை நமக்கு நல்லா தெரியும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 3ஆம் resurrection from the dead. முதல் resurrection from the dead அந்த டெட் பாடி இருக்கிற ஸ்பாட்லயே ரெசரக்ஷன் பண்ணிட்டாங்க. யாரு? 12 வயசு சிறுமி. இரண்டாவது ரெசரக்ஷன் பாடிய கிரேவுக்கு போக, பாடியை என்ன பண்றாங்க? கல்லறைக்கு தூக்கி போகும்போது அங்க ரெசரக்ட் பண்றாரு. இது தேர்ட் ரெசரக்ஷன். பாடி உள்ள போய் 4 நாள் ஆச்சு. உள்ள போய் இப்ப நாறுகிறது, வேர்ம்ஸ் எல்லாம் வேலை செய்கிறது, கண்ணெல்லாம் அங்க புல்லாம் அரிக்க ஆரம்பிக்கிறது. அப்பொழுது அவர் அற்புதம் செய்கிறார். டிகே பைபிள் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கர் 4:16 ஒரு நாள்ல மண்ண போன எல்லா டெட் பாடியும் ஒரு நாள் ரெசரக்ட் ஆகும். டிகே will stop one day when Jesus comes back. 1 Thessalonians 4:16, for the Lord himself will come down from heaven with a loud command, with the voice of the archangel and the trumpet call of God, and the dead in Christ will rise first. எல்லா மரித்தவர்களும், மண்ணு கீழே போனவர்களும், எரிக்கப்பட்டவர்களும், ஒசாமா பின் லாடன் அவன் பாடி எங்க போச்சு? கடலுக்குள்ள போச்சு. எல்லாரும் ஒரு நாள் திரும்பவும் எழுப்புவார்கள். but the dead in Christ will rise first. so முக்கியமானது இயேசுக்குள் நான் மரணம் அடையணும். அதுதான் முக்கியம். எனக்கு வியாதி இருக்குதுன்னு முக்கியம் இல்ல, நான் செத்து போகிறேன்னு முக்கியம் இல்ல, அதெல்லாம் செகண்டரி. மரிக்கும் போது இயேசுக்குள் இருக்கிறோமா அதுதான் முக்கியம். நம்ம பிரையாரிட்டி கரெக்டா இருக்கணும். so decay, not just that, darling, disease, delay, direct, ditto, doubt, decay, duty. அவர் மரித்தவனை எழுப்பி வச்சுட்டு அவர் என்ன பண்ணாரு? ஆட்டோமேட்டிக்கா அவனை சுத்தி என்ன பண்ணியிருந்தாங்க? நிறைய நாட் போட்டிருந்தாங்க, நிறைய முடிச்சு போட்டிருந்தாங்க. அவர் என்ன சொல்றாரு? 44 வசனம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். நல்ல வேளை அவர் சொன்னார், லாசருவே வெளியே வான்னு சொன்னாரு. வெளியே வானா எல்லா பாடியும் வெளியே வந்திருக்கும். நல்ல வேளை லாசருன்னு கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா சொன்னார்.
ஓகே, அது விட்டுருங்க. அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று. அவர் வந்து ஒரு சொடக்கு போட்டுக்கலாமே, சொடக்கு போட்டுக்கலாமே, கட்டலாம் ஆட்டோமேட்டிக்கா. ஏன் இது 4 நாள் செத்தவனை வந்து உயிரோட சொடக்கு போட்டா கட்டலாம் அவுத்து வெளியே வந்திருக்கோம்ல, ஏன் போடல? அதனாலதான் சபை, அதனாலதான் நீங்க நாங்கள் எதுக்கு இருக்கோம்? ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரம் முடிந்து போகும். இயேசுவுக்காக எதை செய்கிறாயோ அது மாத்திரம் நினைத்திருக்கிறோம். 13 வயசு தான் எனக்கு. அந்த மிஷனரி சவால் வந்துச்சு, ஆண்டவரே எனக்கு ஒரு மேடையில் இருந்து ஒரு பேச கூட தெரியாது ஆண்டவரே, நான் ஒரு ஷை பாய் ஆச்சு. ஆண்டவர் சொன்னார், உன் வாழ்க்கையை எனக்கு அர்ப்பணி, நான் உன்னை பயன்படுத்துவேன். 13 வயசுல மே 14 1988 ஒப்பு கொடுத்தேன். அப்ப எனக்கு தெரியாது. 20 ஸ்டேட்ல போய் பிரசங்கம் பண்ணுவேன், 7 கண்ட்ரில போய் பிரசங்கம் பண்ணுவேன். ஃபாரின் போனாலும் டிக்கெட் போட்டு அனுப்பி கூடுவாங்க அப்படின்னு நானே டிக்கெட் போட்டு போறது. இதெல்லாம் எனக்கு அப்ப தெரியாது. ஆனா அர்ப்பணித்தேன். நம்முடைய லோக்கல் சபைக்கு வந்து நம்முடைய போதகரோட இணைந்து ஆண்டவருக்காக சிறு சிறு காரியம், ஈவன் கட்ட அவிழ்த்தலாம். அப்போஸ்தலர் 5 அதிகாரத்துல டெட் பாடியை தூக்கி போனாங்க. யார் தூக்கி போனாங்க? யூத். பாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எப்படி? டெட் பாடி என்னது? விக்கிர ஹிப்போக்ரசினால அனனியாவும் சப்பிராவும் செத்து விழுந்தாங்க. அதை யார் கேரி பண்ணது? வாலிபர்கள். பாஸ்டரோட இணைந்து ஊழியத்தை செய்யணும். அது என்ன வேலை இருந்தாலும், டெட் பாடி கேரி பண்றதோ கட்டா விழுக்கிறதோ என்ன வேலையோ ஆண்டவருக்காக சிறப்பாக enthusiasm-ஓட செய்ய வேண்டும். That's our duty. Darling, disease, delay, direct, ditto, doubt, decay, duty and demonstration. 45 வசனத்திலிருந்து 54 வரைக்கும் வாசிங்க. அங்கே ஒரு விசுவாசி இல்லாத ஒருவன் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான். அவன் பேர் வந்து கைஃபாஸ். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய எல்லாம் வாசிக்க வேண்டாம். 49 வாசிங்க. ஒன்லி 49. அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும். அவனுக்கு தெரியாம தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான். ஆனா அவன் விசுவாசி கூட கிடையாது. ஆனா நிறைய பேர் ஒருத்தர் தீர்க்கதரிசி சொன்னார்னா அவனை கடவுள் மாதிரி பாக்குறாங்க. பைபிள்ல வந்து அவிசுவாசி கூட என்ன பண்றான்? அவனுக்கு தெரியாம தீர்க்கதரிசனம் பண்றான். சோ தீர்க்க தரிசனம் வந்து தேவைதான், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுறது தேவைதான். ஆனா அது கூட more important is fruit of the spirit. Gift of the spirit வந்து prophecy, fruit of the spirit, love, joy, patience, peace, long suffering. உன்னுடைய கணவன், உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள் உன்னை இரிட்டேட் பண்ணும்போது ஆவியின் கனியான லாங் சஃபரிங் உன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும். அது முக்கியம். வரம் நல்லதுதான். வரத்தை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டலாம். ஆனா அவிசுவாசிகள் மூலமா கூட வரம் கிரியை செய்து ஜாக்கிரதையா இருக்கணும். அவனுக்கு தெரியாம ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னான். Darling, disease, delay, ditto, direct, doubt, decay, duty, demonstration, directed. 54 வசனம். ஆகையால் இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாய் யூதருக்குள்ளே சஞ்சரியாமல் அவ்விடம் விட்டு வனாந்தரத்துக்கு சமீபமான இடமாகிய எபிராயிம் என்னப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீஷருடனே கூட தங்கியிருந்தார். ஜீசஸ் அவரை வந்து இந்த லாசருடைய ரெசரக்ஷன் பிறகு அவரை டார்கெட் பண்றாங்க, அவரை கொலை செய்யணும்னு டார்கெட் பண்றாங்க. ஆனா இயேசு வந்து ஹைடிங்ல போறாரு, மறைவாய் போகிறார். ஏன்? பிதாவானவருடைய டைமிங், அவருடைய மரணத்துக்கான டைமிங் இன்னும் வரல. இயேசுவே தேவகுமாரன், God in flesh, பிதாவானவருக்கு அவரை தன்னைத்தானே தன்னை he submitted to his direction. நம்மளும் எவ்வளவு தூரம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவரே, எவன் கழுத்தினா எவனுக்கும் என் கழுத்தை நீட்ட மாட்டேன், உங்களுடைய சித்தத்தின்படி நான் என் கழுத்தை நீட்டுவேன். I want to know your will in my life partner choice. I want to know your will in the company I work. I want to know your will.
ஆண்டவரே இன்றைக்கு இந்த வாரத்திலே, இந்த மாசத்திலே, இந்த வருஷத்திலே, இந்த பத்தாண்டிலே உம்முடைய சித்தத்தை, உம்முடைய டைரக்ஷன் படி நான் செய்ய விரும்புகிறேன். இயேசுவே அப்படி செஞ்சார். Darling, disease, delay, direct, ditto, doubt, decay, duty, demotion, directed. And then finally, dirt removal and dosed. 55 வசனத்தோட வாசனம் முடிக்கலாம். யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமா இருந்தது. அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள். நாட்டிலிருந்து தங்களை சுத்திகரிக்கும்படியாக போனார்கள். அப்படிப்பட்ட உலகத்தில் தான் வாழ்கிறோம். எப்படியாவது என் பாவம் சுத்திகரிக்கப்படுமா? ஆனால் அதனுடைய நல்ல செய்தி என்னன்னா, எபிரேயர் 11:9-14, the good news from Hebrews 9:14, we cannot cleanse ourselves. We can try. நம்முடைய பாவத்தை நாம நீக்க, நம்முடைய டர்ட்டை ரிமூவ் பண்ண நம்மளே எஃபர்ட் எடுக்கலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 9:14, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு நிச்சயம். How much more will the blood of Jesus cleanse you from acts, dead acts, cleanse you from sinful acts. உங்கள் பாவங்களிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நிச்சயமாய் சுத்திகரிக்கும். இந்த காலவேளையில் நம்முடைய இந்த பிரசங்கம், இந்த பைபிள் ஸ்டடி முடிக்கும் போது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உம்மிடத்தில் வருகிறேன், ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன். Lord, I come to you, I surrender my life to you, Lord. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்க டர்ட்டை உம்முடைய ரத்தத்தினால் நானே என்னை பியூரிஃபை பண்ண முடியாது. Lord, I need you அப்படின்னு சொல்லணும். I need you அப்படின்னு சொல்லணும். Shall we close our eyes? All eyes closed, all heads bowed. God has spoken to us. ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். He's a God who raised Lazarus from the dead. 4 days, 4 நாட்கள் செத்திருந்த லாசருவை உயிரோடு எழுப்பின ஆண்டவர். ஆனா அதே ஆண்டவர் அவர் கேட்டார், where have you laid him அப்படின்னு கேட்டார். அவருக்கு ஒண்ணுமே தெரியாதது போல, ஒரு சாதாரண மனுஷனை போல கேட்டார். where have you laid him? அவருக்கு தெரியாதது போல அவர் அவருடைய ஹியூமனிட்டியில கேட்டார், எங்கே அவனை வைத்திருக்கிறீர்கள்? ஆனால் மரித்தோனை உயிரோடு எழுந்தார். He is 100% human, 100% God. 100% human. He is asking, where have you laid him? He is 100% God. The body is dead, 4 days, rotting, but he rose him from the dead. 100% human, 100% God. அப்படிப்பட்ட இயேசு உங்களுடைய தோஸ்தாக, அவரை ஒரு நண்பனாக, உங்களை முழுவதுமாய் புரிகிற நண்பன் அவர்தான். He is a friend closer than a brother. அப்படிப்பட்ட இயேசுவை நம் வாழ்க்கையை பக்கத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். வாலிப தம்பி, தங்கச்சி, பெரியவர்கள், பிரதர், சிஸ்டர், அங்கிள், ஆண்டி, யாராக இருந்தாலும், ஆன்லைன்ல பார்க்கிறவர்கள் யாராக இருந்தாலும், make this Jesus as your toast. Cleanse, come to him and receive cleansing from his blood. ஆண்டவரே, நான் ஒரு பாவி, உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்திருக்கிறேன். உமக்கு விரோதமாய் என் எண்ணத்தினாலே, என்னுடைய செயலினாலே, என்னுடைய ஆட்டிடியூட்னால, என்னுடைய ஆக்ஷனால பாவம் செஞ்சிருக்கிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை கிளென்ஸ் பண்ண ஆண்டவரே, உங்களுக்கு வருகிறேன். 100% மனுஷன். Where have you laid him? அவருக்கு தெரியாதது போல கேட்கிறார். ஒரு சாதாரண மனுஷனை போல பேசுகிறார். அதே ஆண்டவர் 4 days ராட் பண்ணுகிற ஒரு டெட் பாடியை ரைஸ் பண்றார். 100% ஆண்டவர், 100% ஹியூமன், 100% God. இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான தேவன், ஒரு தன் நிகரற்ற ஆண்டவர். இந்த நிகரற்ற ஆண்டவரை குறித்து ஊர் ஊராய், சபை சபையாய், காலேஜ் காலேஜாய், ஸ்கூல் ஸ்கூலாய், ரோடு ரோடாய் அவரை குறித்து பேசுவதில் எனக்கு சந்தோஷம். இந்த காலவெளியில் உங்கள் மத்தியில் அவரை குறித்து பேசுவது சந்தோஷம். அவரை அனைவரும் நெருங்குவோம். ஒருவேளை அவரை தெரியாவிட்டால், முதல் முறை அவரை பற்றி கேள்விப்பட்டால், பக்கத்திலே வந்து, ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய ரட்சகர் என்று சொல்லுவோம். Lord, you are my savior. You are the way, the truth and the life.
என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கிற ஆண்டவர், என் வாழ்க்கைக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஆண்டவர் நீங்க தான். எனக்காக சிலுவை மரத்திலே மரித்தீரே, மனம் திரும்பி உண்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுவோம். ஒருவேளை அவரை தெரிந்து பல ஆண்டுகளாய் தெரியும், பல வருஷங்களாய் தெரியும், பல டெக்கேட்ஸாய் அவரை தெரியும். அப்படின்னா ஆண்டவரே, இன்னும் என் விசுவாச வாழ்க்கையிலே உடைய சாவரன்டியை நான் அக்னாலஜ் பண்ணலையே, என் வழிதான் வேணும்னு நான் பிடிவாதமா இருக்கிறேனே, மனம் திரும்பாம நான் இன்னும் பல காரியங்கள் இருக்கிறேனே, அதை குறித்து நீங்க காலையில வேளையில பேசுறீங்களே ஆண்டவரே, I repent and come back to you Lord. மரியாளை போல கோபமாய் உட்கார்ந்து இருக்கிறேனே, இயேசு நான் நினைச்சது போல செயல்படலையே அப்படின்னு வீம்பு பிடிச்சு ஆண்டவர் மேல கோபமாய் உரத்துல உட்கார்ந்து இருக்கிறேனே. ஆண்டவர் கேட்கிறார், மரியாள் எங்கே? Where is Mary? அவர் கேட்கிறார், உங்க பேரை சொல்லி கேட்கிறார், Where are you? இந்த காலையிலே அவர் கேட்கிறார், Where are you? அவருடைய அன்பு சத்தத்தை கேட்டு அவரை நோக்கி நீ ஓடி வருவாயா விசுவாசியே? பின்வாங்கின விசுவாசியே, அவருடைய அன்பு சத்தத்தை கேட்டு ஓடி வருவாயா? இப்பொழுதே ஓடி வா. அவர் கட்டி அணைத்து அவருடைய சித்தத்தின்படி அற்புதம் செய்வார். என்னுடைய மகள் அம்மாவுடைய வயிற்றில் இருக்கும் போது டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லுச்சு, பேபிக்கு ஹார்ட் பீட் கிடையாது, அபார்ஷன் பண்ண வேண்டும் அப்படின்னு ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லுச்சு. 2007 ஆண்டு 2007ல நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே உம்முடைய சித்தமானால் லாசருவை உயிரோடு எழுப்பின ஆண்டவர், ஆண்டவரே என்னுடைய மனைவி வயிற்றிலே வளர்கிற செத்து போயிருக்குது என்று டாக்டர் ரிப்போர்ட் சொன்ன அந்த குழந்தை மேல உடைய கையை கரம் வைத்து உடைய சித்தமான ஒரு அற்புதம் செய்யும் நாங்க ஜெபம் பண்ணோம். அடுத்து ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் போனோம். குட் ஃப்ரைடே அன்னைக்கு 2007 ஆண்டு ஹைதராபாத்ல நாங்க ஏஜி சபையில நாங்கள் அட்டெண்ட் பண்ண போகும்போது அந்த ஸ்கேனை முடிச்சிட்டு நாங்க குட் ஃப்ரைடே சர்வீஸ் போனோம். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துச்சு, அந்த பேபிக்கு ஹார்ட் பீட் இருக்குது அப்படின்னு. அந்த பேபி நவம்பர் 12ஆம் தேதி 2007ல பிறந்தாள். என்னுடைய மகள் டட்டாஷா என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய மனைவி வாழ்க்கைக்கு அவ்வளவு சந்தோஷம் கொடுக்கிற ஒரு அருமை மகள். யூடியூப்ல தி வாய்ஸ் வெர்ஷன் என்ற ஒரு ஈஸி இங்கிலீஷ் வெர்ஷன்ல ஒரு ஆடியோ பைபிள் சேனலை நடத்துகிற ஆண்டவருடைய இள ஊழியக்காரி, 17 வயசு. ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார், சித்தத்தின்படி செய்வார். நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்ய மாட்டார், ஆனா அவர் சித்தத்தின்படி ஏற்ற வேளையில between the neck and the knife, கழுத்துக்கும் கத்திக்கும் நடுவிலே வந்து அந்த ரைட் டைம்ல அற்புதம் செய்வார். அவரை விசுவாசியுங்கள். முகமது சிராஜ் பிலீவ் என்று சொன்ன டவுன்லோட் கூகுள்ல டவுன்லோட் பண்ணி அதை போன்ல வால்பேப்பர் ஆக்கி எப்படியாவது இந்தியாவை இந்த மேட்சை ஜெயிக்க வேண்டும் என்று அவ்வளவு வேகமாய் பந்து வீசுவார் என்றால், உண்மையான தேவனை அறிந்த ஆண்டவர், அறிந்த மக்களாக நாம் எவ்வளவு அதிகமாய் ஆண்டவரை பற்றிக் கொள்ள வேண்டும். The unique God and say, Lord, I believe அப்படின்னு சொல்லுவோம். Lord, I thank you for speaking to the wonderful believers of Capital City AG Church here in Tambaram. We thank you for the word that has come from John chapter 11. யோவான் 11ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் வாசிக்க மெடிடேட் பண்ண பல ஆங்கிள் இருந்து எங்களோட பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வீட்டுக்கு சென்று அந்த அதிகாரத்தை திரும்பவும் வாசித்து இந்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிற எல்லா சத்தியங்களையும் எங்கள் வாழ்க்கையில அபியாசிக்க உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே உமக்கு ஒரு சீஷராக, உமக்காக வாழ்கிற வல்லமையான சீஷராக, உமக்காக சாகவும் தயங்காத, மாட்டையிடம் ரெடி, சாகவும் தயங்காத ஒரு சீஷராக, உண்மை சீஷராக எங்களை அனைவரையும் எங்களை எழுப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you. Thank you very much.